பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட பாருங்களேன், நம்முடைய அன்பை வந்து வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செய்வோம், பிள்ளைகள்கிட்ட நம்முடைய அன்பை வந்து வெளிப்படுத்தணும்னா என்ன செய்கிறோம், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரோம், அவங்க கேட்குறத அதில் அவங்களோட தேவைகளை எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்படித்தானுங்க. அதே மாதிரி சில சமயம் லவ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா, தங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாங்க, ரோஸை போய் கொடுத்து என்னோட அன்பை உனக்கு வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படித்தானாங்க. அப்போ அன்புங்கும் போது வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறதுலதே வெளிப்படுது. அப்படித்தானங்க. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நோவா வந்து என்ன செய்தாராம், பலியிட்டாராம். பலியிடும் போது அந்த புகை வந்து மேலே போகுது பார்த்தீங்களா, அதான் கடவுள் வந்து அப்படி நுகர்ந்தாராங்க. அதாவது நோவா வந்து கடவுளை நேசிக்கிறாருங்கிறத கடவுள் வந்து அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவனோடு உடன்படிக்கை பண்ணாராங்க. அதுதாங்க. அப்போ நம்ம என்னத்தங்க கடவுளுக்கு கொடுக்கும்போது அவர் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணி நம்மளோட உடன்படிக்கை பண்ணுறாரு. நம்ம இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வந்து அவருக்கு கீழ்ப்படியணும். அதுவும் உண்மைதாங்க. அதோடு கூட நம்ம காணிக்கை அவருக்கு கொடுக்கணுங்க. நம்ம அவருக்கு காணிக்கை கொடுக்கும்போது என்னன்னு கேட்டால், அவர் அந்த சுகந்த பலியை வந்து ஏற்றுக்கொள்கிறாராங்க. அது நிமித்தம் சிலுவையில் அவர் சிலுவையில் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாராங்க. காணிக்கை நிமித்தம் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்கிற நிமித்தமே தர்றாரு. ஆனால் காணிக்கை வந்து ஒரு அன்பின் அடையாளமாக நம்ம வந்து அதை அவருக்கு நம்ம செலுத்துகிறோங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.